ரொம்ப சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கு எங்களுடைய பிரச்சாரம். இப்போ லாஸ்ட் லெக்குக்கு வந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக பிரச்சாரம் ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு, ரொம்ப நல்லா இருக்குது, விறுவிறுப்பாக இருக்குது. போகிற இடத்துல மக்களும் நல்ல வரவேற்பு தர்றாங்க, ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மாதிரி தான் தெரியுது. குடி தண்ணீரில் சாக்கடை நீர் கலக்கிறது இது ஒரு பெரிய மேஜர் இஷ்யூ. இங்கே ஆதி திராவிடர் பள்ளின்னு ஒன்று சொல்கிறாங்க, அது நல்ல நிலையில் இல்லை. 1 or 2 ஸ்கூல்ஸை ஏதோ பெயிண்ட் அடிச்சுட்டு நாங்கள் வந்து மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருக்க ஒழிய நிறைய அரசு பள்ளிகளுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ண மாதிரி தெரியல. அரசு பள்ளிகள் தான் முன்னிலையில் நிற்கிது, நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம், மாற்றங்கள் ஸ்மார்ட் வகுப்புகள்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு இடத்துல சிட்டியில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ போட்டு ஸ்மார்ட் பள்ளிகளை தமிழகம் முழுவதுமாக கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு போட்டு விளம்பரம் கொடுக்குறாங்களே ஒழிய இன் ரியாலிட்டி அது பார்க்கத்த மாதிரி தெரியல. பல்லாவரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இருக்கட்டும், இளைஞர்களுக்காக இருக்கட்டும், விளையாடுறதுக்கான விளையாட்டு மைதானங்கள் இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சியில் பண்ணி கொடுத்துருக்காங்களா? இல்லை, புதுசாக அவங்க எதையுமே பண்ணி கொடுக்கல. இருக்கிற மைதானத்தை விளையாட விடாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லுவேன். இவங்க சொல்கிறாங்க இல்லையா, தமிழ்நாட்டை நாங்கள் நம்பர் 1 ஸ்டேட்டாக கொண்டு வந்தோம்னு சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் டபுள் டிஜிட் growth கொண்டு வந்தோம்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து இவங்க புகழ்ச்சி அடைச்சிக்கிது. உண்மையான நிலைமை என்னென்னா, நம்பர் 1 எதில் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆக்சிடெண்ட்டில் தமிழ்நாடு நம்பர் 1. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் டிஎம்கே மக்களுக்கு இதெல்லாம் செய்கிறேன் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. டிஎம்கே இந்த விஷயத்தில் தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? ஃபஸ்ட்டு லா அண்ட் ஆர்டர்ங்கிறது இருக்கு இல்லையா, அப்சல்யூட்லி இட் இஸ் ஃபெயில்ட். எந்த விஷயத்தில் அவங்க பாலியல் கேஸ் எத்தனை கேஸ் வந்துருச்சு? அதுக்கு ஒரு கேள்வி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, முன்னாடிலாம் இது பார்வைக்கு வரல, இப்போ தான் பார்வைக்கு வருதுன்றாங்க. இதுவாக பதில் அதுக்கு? ஒரு பதில் வந்து ஏற்றுக்கக்கூடிய பதிலாக இருக்கணும். இதுக்கு பேக்ரவுண்ட் எதனால் ரீசன் வருதுன்னா போதை வந்துடுது. இப்படிலாம் பண்ணிக்கிட்டே போனால் நீங்கள் நான் வளர்ச்சி அடைகிறேன்னா எங்கே இருக்குது? ஒன்றுமே நடக்கலையே. நீங்கள் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பேட்டி கொடுக்குறதும் மீடியாவில் கொடுக்குறதும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் வச்சுக்கிட்டு பண்ணுறதுனால என்ன, வாட் இஸ் த யூஸ்? இப்போ கூட பார்த்தேன், நம்ம அந்நியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு கலாச்சாரம் மட்டும்தான் நம்ம அண்ணன் பண்ணதில் பண்ண முடியல, பாலியல் குற்றங்கள் அதிகமாகவும் அந்த போதையும் அதிகமாக இருக்குது, அதை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு அவங்களே ஷீஸ் அக்செப்டிங், கிவிங் அ கன்ஃபெஷன். அப்படி இருக்கும்போது எப்படி மக்கள் வாக்களிப்பாங்க? பெண்கள் எப்படி ஒரு நம்பிக்கையோடு நம்ம இந்த திமுக கவர்மெண்ட் வந்தோன்னு நம்ம சேஃபாக இருக்க முடியும்னு நினைப்பாங்கன்னு சொல்லி நிறைய கட்சிகள் இப்போ போட்டியில் நிற்கிறாங்க. போட்டி பார்த்தா வந்துட்டு எல்லாருக்குமே எல்லா இடங்கள்லையுமே கூட்டம் வருது, மக்கள் போய் நிற்கிறாங்க, மக்கள் பார்க்குறாங்க. ஏன் எதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிற்கக்கூடிய டாக்டர் வி வெங்கடேசன் அவர்களை மக்கள் செலக்ட் பண்ணணும்? என்னுடைய ஒரே நோக்கமே மக்கள் சேவை தான். மக்கள் சேவை தவிர வேறு எதுவும் இல்லை. அடுத்தது இத்தனை வருஷமாக நான் படித்து இவ்வளோ வருஷமாக நான் கற்றுக்கிட்ட சமுதாய நோக்கத்தோடு இருந்ததை மக்களுக்கு பிரதிபலிக்கிறதுக்கு, மக்களுக்கு உதவுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறதுக்காக எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இருந்துகிட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே சரியாக செய்யலை, 5 வருஷமாக ப்ரூவ் பண்ணலை, தேர் ஃபெயிலியர். அப்போ என்ன அவங்க மனுஷனுக்கு அவர் ஃபெயில் ஆகிட்டார், இப்போ நீ பாஸ் பண்ணி இப்போ நல்லா பாஸ் பண்ணுவேன்னா அதுக்காக எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறேன். வருகின்ற இந்த தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்தை கொடுக்க போகிறார். கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் நடக்கும். 4/5/2026 பிறகு தமிழகத்திற்கு பெரிய வளர்ச்சி பாதை தெரியும். அந்த வளர்ச்சியாக கவர்ச்சியால் வளர்ச்சி வெல்லும். குரோத்தா கிளாமராங்கிறதுல குரோத் வந்து கண்டிப்பாக குரோத் வில் ஷைன். நான் தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் வி வெங்கடேசன் வழக்கறிஞர் அவரை சந்திச்சு எலெக்ஷனை பற்றின, களத்தை பற்றின நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். கலாட்டா நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம். எலெக்ஷனோட டைமிங் ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குது? ரொம்ப சுறுசுறுப்பாக போய்கிட்டுருக்கு எங்களுடைய பிரச்சாரம். அது இப்போ லாஸ்ட் லெக்குக்கு வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சாரம் ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு, ரொம்ப நல்லா இருக்குது, விறுவிறுப்பாக இருக்குது. அந்த 15-20 நாளாகவே வந்து நாளுக்கு நாள் பரபரப்பாக சுறுசுறுப்பாக போய்கிட்டு இருக்குது. போகிற இடத்துல மக்களும் நல்ல வரவேற்பு தர்றாங்க, ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மாதிரி தான் தெரியுது. குறிப்பாக பெண்கள் வந்து எல்லா பக்கம் எங்கே போகும்போதும் ஒரு உற்சாகத்தை தர்றாங்க. ஏடிஎம்கேக்கு கொடுக்குறாங்களா சார்? ஆமாங்க, குடும்ப பெண்கள் வந்து ஜாஸ்தியாக நான் பார்க்குறேன். போகிற இடத்துல கை அசைக்கிறது, ரெட்டையில காட்டுறது, குழந்தைங்க வந்து ரொம்ப உற்சாகமாக கை காமிக்கும் போது துள்ளி குதிப்பாங்க, பார்ப்பாங்க, அம்மாவை பார்ப்பாங்க, அம்மா திரும்பி பார்க்கும் ரெட்டையில, அவங்களும் 2 ரெட்டையில காட்டுவாங்க. அந்த மாதிரி உற்சாகம் கண்ணில் தெரியுது. அதனால் வெற்றி பெறுவது உறுதியாக தெரிகிறதுன்னு தான் சொல்லுவேன். நான் வெற்றி கண்முன் தெரிகிறது அப்படி தான் தெரிகிறது. இது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த மக்கள் வந்து அவ்வளோ விருப்ப வந்து இந்த 5 வருஷமாக ரொம்ப சூட்டை பார்த்துட்டாங்க. 5 வருஷமாக வந்து ஒரு பெரிய மாற்றம் எதிர்பார்த்து போட்டிருப்பாங்க. மாற்றம் நடக்கலைங்கிறத ஃபீல் பண்ணுறது தெரியுதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி மக்கள் ஏதாவது வந்து உங்ககிட்ட நேரடியாக சொல்லி நிறைய இது பிடிக்கல, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய கூட சொல்லியிருக்காங்க. அதுவும் பல்லாவரம் தொகுதியில் வந்து 2 முறையாக அவங்க வந்து திமுக இருந்திருக்கு.
அதுலேயும் குறிப்பாக இந்த 5 ஆண்டுகள் இந்த 2021 to 26 வந்து திமுக வந்து இந்த தொகுதியில் அதனுடைய வேட்பாளர் வந்து இப்போ அதனுடைய உறுப்பினர் இருந்திருக்காரு. அவர் எத்தனை முறை சட்டமன்றத்தில் பேசினார், எத்தனை தடவை சட்டமன்றத்தில் இந்த மக்களுக்காக குரல் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. மக்களுக்காக குரல் கொடுத்தது ஒன்றும் பெருசாக தெரியல, வளர்ச்சியும் தெரிஞ்ச மாதிரியும் தெரியல. அதனால் மக்கள் வந்து இப்படி ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோமே, இனிமேட்டு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நான் அதிகமாக பார்க்குறேன். மக்கள் விரும்புறாங்க. ஆமாம் கண்டிப்பாக விரும்புகிறாங்க. ஏன்னா அவ்வளோ குறைகள் சொல்கிறாங்க. குடி தண்ணீரில் சாக்கடை நீர் கலக்கிறது இது ஒரு பெரிய மேஜர் இஷ்யூ. இங்கே இப்போ ஈபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் அஸ்தினாபுரம் மாதிரி பகுதியில், இப்போ பொடிச்சலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டும் குழியுமா நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஒரு வயசானவங்களாம் போனால் கீழே நடக்க முடியாது. அந்த மாதிரி ரோடு ஏதாவது போட்டிருந்தாங்க. அண்ணா சாலைன்னு போய் பாருங்கள், இருக்கா இல்லையான்னு பாருங்கள். இப்போ குழியும் குண்டு குழியுமா இருக்குது, போடவே இல்லை. ஆதி திராவிடர் பள்ளின்னு ஒன்று சொல்கிறாங்க, அது நல்ல நிலையில் இல்லை. 1 or 2 ஸ்கூல்ஸை ஏதோ பெயிண்ட் அடிச்சுட்டு நாங்கள் வந்து மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருக்க ஒழிய நிறைய அரசு பள்ளிகளுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ண மாதிரி தெரியல. அரசு பள்ளிகள் தான் முன்னிலையில் நிற்கிது. நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம். மாற்றங்கள், ஸ்மார்ட் வகுப்புகள்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல சிட்டியில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ போட்டு அதை வந்து விளம்பரப்படுத்தி ஸ்மார்ட் பள்ளிகளை தமிழகம் முழுவதுமாக கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு போட்டு விளம்பரம் கொடுக்குறாங்களே ஒழிய இன் ரியாலிட்டி அது பார்க்கத்தா மாதிரி தெரியல. மக்கள் சொல்கிறது குறைய சொல்கிறேன். ஒரு பெண் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த புழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறதுல 7 மணி 8 மணிக்கு மேலே கொஞ்சம் இருட்டான பகுதிகள் பக்கமே போக முடியல. அந்த பகுதி வெளிச்சமான பகுதி தான். என்ன பண்ணுறாங்கன்னா பசங்க கல் அவுட் அடிக்கிறானுங்க, அடித்து அந்த லைட் மேலே அடிக்கிறாங்க. பெண்கள் மேலே இல்லைங்க, லைட் அடித்து அந்த இடத்த இருட்டாக்கிறது. அங்கே வந்து அவனை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரியான ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பற்ற ஒரு நிலை வந்து இன்றைக்கி தமிழகத்தில், அது பல்லாவரம் குறிப்பாக நிறைய ஏரியாக்களில் இப்போ மெயினாக இப்போ லைட் அடித்து கரை வீதி மாதிரி இருக்கிற இடத்துல அவ்வளோ தெரியலை. கொஞ்சம் அவுட்டர்னு நிறையா இருக்குது இல்லையா, சின்ன சின்ன ஒன்றியம்லாம் இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் இது ரொம்ப அதிகமான புழக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த போதையிலேருந்து இந்த இளைஞர்களை வந்து மீட்டு கொண்டு வர வேண்டிய பெரும் பணி தமிழகத்தில் இருக்கக்கூடிய யார் ஆட்சிக்கு வரப்போகிறோம். இப்போ வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கண்டிப்பாக ஆட்சிக்கு வரப்போகிறார். அதுதான் சொன்னார், நான் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் இந்த ஆன்டி ட்ரக்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. 3 மாதத்தில் அந்த ஒழிப்புன்னு சொல்லியிருக்காரு. பல்லாவரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இருக்கட்டும், இளைஞர்களுக்காக இருக்கட்டும், விளையாடுறதுக்கான விளையாட்டு மைதானங்கள் இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சியில் பண்ணி கொடுத்துருக்காங்களா? இல்லை, புதுசாக அவங்க எதையுமே பண்ணி கொடுக்கல. இருக்கிற மைதானத்தை விளையாட விடாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லுவேன். பூங்காக்கள் நிறையா இருக்குது, ஆனால் பூங்காக்கள் பராமரிக்கப்படல. ஏரிகள் நிறையா இருக்குது, 10க்கும் மேற்பட்ட ஏரிகள், சொல்லக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க ஏரிகள் இருக்குது. அதை பராமரிக்கிறாங்களா பாதுகாக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை. அதில் கழிவு நீர் கலக்கிறது, அதை மெயின்டைன் பண்ணல, தூர்வாரில். இயற்கையாகவே கொடுத்த ஆதாரங்களை சரிவர அதை மெயின்டைன் பண்ணாமல் அந்த வாட்டர் சோர்ஸஸை வந்து நம்ம பாதுகாக்க தவறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நான் முதல்ல என்னுடைய வாக்குறுதிகளில் முதல்ல நான் சொல்கிறது வந்து இந்த மாதிரியான ஏரிகள், குளங்கள், பார்க்குகள், பூங்காக்கள் இதெல்லாம் முதல்ல செம்மைப்படுத்தி அதை அழகுபடுத்துறது ஒன்று. இதை சேர்த்து அதை வந்து ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர், நல்ல ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி அதை மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல் அரசு பள்ளிகள், கல்லூரிகள், அங்கன்வாடி பள்ளிகள், சின்ன பள்ளிகள்லாம் எப்படி தனியாருக்கு நிகராக பசங்களை கொண்டு போய் அரசாங்க பள்ளியில் சேர்க்கணுங்கிற அளவிற்கு அதை மாற்றி கொடுப்பதற்கு எல்லா முயற்சிகளும் எடுப்போம்னு சொல்லியிருக்கேன். அதே போல் ரோடு வந்து போடப்படாத ரோடுகள், போடப்பட்ட ரோடுகளில் இருக்கிற ரிப்பேர்ஸு அதை சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அதே போல் நிறைய இங்கே வந்து இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஜாம். அதுலேயும் இன்னொன்று நான் எல்லா இடத்துலையும் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு வரேன், இருந்தாலும் இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியாவிலே அதிக ஆக்சிடென்ட் இருக்க இடம் வந்து தமிழ்நாடு தான் ஆக்சிடென்ட்டில் நம்பர் 1. இவங்க சொல்கிறாங்க இல்லையா, தமிழ்நாட்டை நாங்கள் நம்பர் 1 ஸ்டேட்டாக கொண்டு வந்தோம்னு சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் டபுள் டிஜிட் க்ரோத் கொண்டு வந்தோம்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து இவங்க புகழ்ச்சி அடைச்சிக்கிது. உண்மையான நிலைமை என்னென்னா நம்பர் 1 எதில் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆக்சிடென்ட்டில் தமிழ்நாடு நம்பர் 1. அந்த ஆக்சிடென்ட்டில் பல்லாவரம் தொகுதி தான் நம்பர் 1 தமிழ்நாடு. அதை நான் கேட்கணும்னு நினைச்சேன். தமிழ்நாட்டில் பல்லாவரம் தொகுதி நம்பர் 1 வருது. பல்லாவரம் சந்தை இருக்கு இல்லையா, அது உலக பிரசித்தி பெற்ற ஒரு சந்தை. கண்டிப்பாக அது 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஊசி முதல் ஆகாயம் வரை கிடைக்கும்னு சொல்லுவாங்க பல்லாவரம் சந்தையில். ஆனால் அது முறைப்படுத்தப்பட்ட சந்தையாக இருக்கா, அந்த சந்தைக்கு வர்றவங்களுக்கு பொது கழிப்பிடம் இருக்கா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதை ஷூட் பண்ணி பாருங்கள். இல்லை, ப்ராப்பரான ஒரு பொது கழிப்பிடம் இல்லை, அதை பராமரிக்கிறது இல்லை. அதே போல் இவங்களுக்கு வந்து ஏதுவாக அந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஏதுவான ஒரு ஷெட் இருக்கா, அதை நம்பி. ஆனாலுமே அந்த சந்தை வந்து வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். ஸோ அந்த சந்தைக்கு உண்டான, அதை முறைப்படுத்துவதற்கு உண்டான, அதை எப்படி நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் பேசு பொருளாக நல்ல ஒரு வியாபார ஸ்தலமாக எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா மாற்றுறது எப்படி அப்படிங்கிறதுக்கும் பிளான் வச்சுருக்கோம். இப்போ வந்து வாக்குறுதிகளில் திட்டங்கள் இருக்குது. ஆமாம், திட்டங்கள் வந்து வாக்குறுதிகள் நிறையா வச்சுருக்கோம். அதில் லைனாக வச்சுருக்கோம். இந்த ஏரிகள் புனரமைக்கிறது மாதிரி, இந்த பல்லாவரம் சந்தனை சரிப்படுத்துறது, ரோடுகள் போடுறது,
அப்புறம் வந்து இந்த சாலையில் இருக்கக்கூடிய அந்த மின் விளக்குகள்லாம் வந்து எரியாமல் இருக்கிறது, அப்புறம் வீடியோ சிசிடிவி கேமராவை பாதி பேர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சார் பல்லாவரம் சந்தைன்னு சொன்னால அதுலேருந்து இன்னொரு கேள்வி கேட்குறேன். சின்ன சின்ன தொழிலாளர்கள் சின்ன சின்ன கடைகள் போடுவாங்க, அவங்களே தயாரித்து கொண்டு வருது, ஐ மீன் சின்ன சின்ன அனிமல்ஸ் விற்கிறது, நிறைய சிறு தொழிலாளர்கள் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அதான் இதை முறைப்படுத்தப்பட்டு இதை வந்து அவங்க அந்த சந்தையை வந்து வெள்ளிக்கிழமை இருக்கிறது இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? ஒரே ஒரு நாள் இருக்குது இல்லையா, ஒரு நாள் இருக்கிறத இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? அவங்களுக்கு உண்டான குறைகளை கேட்டு அதுக்கு இன்னும் அவங்களுக்கு என்னென்னலாம் வியாபாரம் பண்ணுறதுக்கு எது இன்னும் பெட்டராக செஞ்சு தர முடியும்? ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆகாய நுழைவாயிலாக இருக்குது பல்லாவரம். ஆகாய நுழைவாயிலாக இருக்கக்கூடிய பல்லாவரத்தில் இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸோ இல்லை நம்ம வேறு ஸ்டேட்லேருந்து வர்றவங்களோ முதல்ல அவருடைய கால் பதிக்கிற இடம் பல்லாவரம். அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற இடமாக உலகம் முழுவதுமாக அறியக்கூடிய ஒரு கான்ஸ்டிடுவன்சியாக இது இருக்குது. அதுலேயும் இந்த சந்தை வந்து உலகம் பிரசித்தி பெற்ற ஒரு சந்தையாக இருக்குது இல்லையா. இதை போல் நம்ம எப்படி இந்த பல்லாவரம் தொகுதியை முதன்மை தொகுதியாக்குறது? நான் வாக்குறுதியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து என்ன வேட்பாளராக இப்போ இருக்கிற என்னை, வெங்கடேசனாகிய என்னை உங்களுடைய உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, எம்எல்ஏவாக ஆக்கினீர்கள் என்று சொன்னால் நான் கண்டிப்பாக பல்லாவரம் தொகுதியை தமிழகத்திலேயே தலை சிறந்த தொகுதியாக, முதன்மை தொகுதியாக மாற்றி காட்டுவேன்னு எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக ஒன்று பண்ணுறோம், மக்கள் வந்து நம்ம கூட இருக்காங்க, அரசாங்கம் நம்ம கூட இருக்க போகுது. அதே போல் தனியார் நிறுவனங்கள்லாம் நிறைய வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் வந்து தே ஹாவ் டு ஸ்பெண்ட். அதுக்கு என்ன ஆனால் ப்ராப்பர் பர்பஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்கு அவங்க தேர் ரெடி. என்ன ஒரே ஒரு நம்பிக்கைத்தன்மை, இவங்கள்ட்ட கொடுத்தா அந்த பணத்தை ப்ராப்பராக செலவு பண்ணுவாங்களான்ற பயம் இருக்குது. அது இன்னொன்று என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த படித்தவன்லாம் அரசியலுக்கு வரதில்லை, அதை வந்து உட்காந்துக்கிறது, நோ இட் இஸ் ஐ டோன்ட் லைக் இட் அந்த மாதிரி ஒரு ஹேபிட் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் வந்து பிஏ படித்தேன், அப்புறம் எம்ஏ படித்தேன், அப்புறம் லா படித்தேன், அப்புறம் எம்எல் படித்தேன், அப்புறம் பிஹெச்டி முடித்தேன். 28 இயர்ஸாக ஐ எம் ப்ராக்டிஸிங் இன் த ஹைகோர்ட். இப்போது ஐ எம் ஏஜ் 54, 55 வந்துட்டேன். நம்ம வந்து வி ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள். அதாவது நம்ம ஒன்றும் பேசிக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, ஏதாவது ஒன்று செஞ்சு காமிக்கணுன்ட்டு இப்போ இந்த எங்கள் இந்திய ஜனநாயக கட்சியால், நமது பாரிவேந்தர் அவர்களால் இந்த கேண்டிடேட்டாக நான் வந்து என்டிஏ கூட்டணியில் பல்லாவரம் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கேன். அப்போது நம்ம வந்து என்ன, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஐம் கோயிங் டு கிரியேட்? எகைன் நீங்கள் ரெகுலராக சொல்லிட்டு நான் அதை பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன். எல்லாமே இப்போ எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா வேட்பாளர்களும் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம், மக்களுக்கு நான் இது பண்ணுறேன், அதுதான் சொல்கிறேன். எலெக்ஷன் தருவாயில மட்டும் அதை சொல்கிறாங்க. அதுதான், அதனால தான் சொல்கிறேன். அதில் நான் மட்டும் என்ன ஸ்பெஷல், எப்படி நான் வந்து அதை கிரியேட் பண்ணுவேன் அப்படிங்கிற கேள்வி. அப்படி கேள்வி கேட்கலன்னா அவர் கரெக்டான நியாயமான வாக்காளர் வந்து சரியாக விஜிலண்ட்டாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் அதுக்காக தான் நான் சொன்னேன், திஸ் இஸ் மை பேக்ரவுண்டுன்னு. இப்போ நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி நிற்கக்கூடிய என்னுடைய எதிர் வேட்பாளர்னு வச்சுக்கோங்க. அவருடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதிர் வேட்பாளர் தேமுதிகவில் இருக்கார். அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவர் என்ன செஞ்சார்? இதுக்கு முன்பாக அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, செங்கல்பட்டில் எம்எல்ஏவாக இருந்திருக்கார் தேமுதிகவில். அண்ணன் விஜயகாந்த் இருந்தப்போ அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கார் செங்கல்பட்டில். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவ்வளோ விஜிலண்ட்டாக இருக்கிற வேட்பாளர்கள், இது வாக்காளர்கள் என்ன பண்ணணும், அவரை பற்றி பேக்ரவுண்டை ப்ளீஸ் வெரிஃபை தெரிஞ்சுக்கங்க. 5 வருஷம் இருக்கா, 5 வருஷம் அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்தாரா, ப்ளீஸ் கிவ் யுவர் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். நீங்கள் 5 வருடம் இருந்தீங்க, என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க உங்களுடைய தொகுதிக்கு, அதை எங்கள்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் அதை கண் கூட பார்க்கணும். யூ பிலீவ் தட். நீங்கள் அதை பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு தென் ஹி இஸ் குட் ஆர் ந பேடுன்னு பாருங்கள். உங்களுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இல்லையேன்னு சொல்லுவீங்க. அதுக்கு என்ன சொல்கிறேன், நான் இது வரைக்கும் இருந்தது, நான் படித்தது, நான் 28 வருஷமாக வக்கீலாக இருந்திருக்கேன், வழக்கறிஞராக பல கேஸுகளுக்கு இல்லாதவர்களுக்கும் போராடி இருக்கேன், பல கிளையண்ட்ஸுக்கு, கார்ப்பரேட் கிளையண்ட்ஸுக்கு, நார்மல் இல்லாதப்பட்டவங்களுக்கு நிறையா போராடி அவங்களுக்கு வெற்றி பெற்று வாதாடி அவங்களுக்காக செஞ்சுருக்கேன். இப்போ நான் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வழக்கறிஞராக வந்து விட்டேன்னு நினைக்கிறேன். நான் நீதிமன்றத்திலிருந்து சட்டமன்றத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு கொடுங்கள்னு கேட்குறேன் மக்கள்கிட்ட. அப்படி இருக்கும்போது நான் 5 வருஷம் இப்போ ப்ராக்ரஸ் காமிக்கிறதுக்கு உண்டானதை செய்யறதுக்கு காரணம் எப்படி செய்வீங்க? அடுத்த கேள்வி கேட்பீங்க. கண்டிப்பாக சார். எப்படி கேட்பீங்க, நீங்கள் மட்டும் எப்படி சார் செய்வீங்க அப்படின்னு கேட்குறேன். நான் எனக்கே கேட்குறேன், ஐ எம் ஆஸ்கிங் எ கொஸ்டின் டு மை செல்ஃப். அப்படி கேட்கும்போது தான் இது வந்து அனைத்து மக்களையும் இன்வால்வ் செய்து, அரசாங்கத்தை உள்ள இன்வால்வ் பண்ணி, இந்த மாதிரி ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் த்ரூ சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ். ஏன்னா இன்னொன்று பார்க்கணும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த ஏரியாவில் அதிகம், இப்போ யூனிவர்சிட்டி, அது இல்லாமல் காலேஜஸ், இன்ஸ்டிடியூட்ஸ் அதிகம், இண்டஸ்ட்ரீஸ் அதிகம், ஐடி இண்டஸ்ட்ரீஸ் அதிகம், எம்ப்ளாயீஸ் ஒரு ஒர்க்கிங் இன் எம்என்சிஸ் அக்ராஸ் தி சிட்டி அதிகம். அவங்க வந்து நந்தனத்தில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுவார், அவர் இங்கே வீட்டில் இங்கே குடியிருப்பார். நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ரோட்டில் இருப்பார், அவர் இங்கே ஸ்டே பண்ணியிருப்பார். அவருடைய பொசிஷன் வேறையாக இருக்கும், அவர் டிசிஷன் எடுக்கிற இடத்துல இருப்பார். அப்படிப்பட்ட சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸை வந்து நல்ல விதத்துக்கு பயன்படுத்த வைப்பதற்கு உண்டான பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கவங்க இங்கே இருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் எல்லா செக்மெண்ட்டில் இருக்கிற ஆளும் இருக்காங்க. அடித்தட்டு மக்களும் இங்கே இருக்காங்க, ரொம்ப மேல்தட்டு மக்களும் இருக்காங்க, வியாபாரம் பண்ணுறவங்க இருக்காங்க, எஜுகேஷனிஸ்ட் இருக்காங்க. இப்படி பலதரப்பட்ட மக்கள் 88% ஆஃப் பீப்புள் ஹியர்
ஆர் எஜுகேட்டட். ஸோ இந்த மாதிரியான பீப்புளை ஒருங்கிணைத்து இந்த நம்ம வந்து ஒரு இயக்கமாக இந்த மக்களை கொண்டு வருவதற்கு, கண்டிப்பாக இங்கே மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல தொகுதியாக இது இருக்குன்னு தான் நாங்கள் பல்லாவரம் தொகுதியை சூஸ் பண்ணோம். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் டிஎம்கே மக்களுக்கு இதெல்லாம் செய்கிறேன் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. டிஎம்கே இந்த விஷயத்தில் தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? ஃபஸ்ட்டு லா அண்ட் ஆர்டர்ங்கிறது இருக்கு இல்லையா, அப்சல்யூட்லி இட் இஸ் ஃபெயில்டுன்னா அப்சல்யூட்லி ஃபெயில்டு. எந்த விஷயத்தில் அவங்க பாலியல் கேஸ் எத்தனை கேஸ் வந்துருச்சு? நீங்கள் வந்து 2021 இருந்த பாலியல் கேஸ் நம்பரை போய் வெப்சைட்டில் பார்க்க சொல்லுங்கள். உங்களை மாதிரி கேட்கக்கூடிய விஜிலண்டாக பாலியல் வந்து ஒரு 1000 கேஸ் முன்னாடி இருந்தது. அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி ஒரு 5000 கேஸ் 6000 கேஸ் அளவுக்கு வளர்ந்துருச்சு. இந்த 5 வருஷத்தில் என்ன வளர்ந்துருக்குன்னா, பாலியல் குற்றங்கள் கிரைம் எகெயின்ஸ்ட் உமன். அதுக்கு ஒரு கேள்வி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, முன்னாடிலாம் இது பார்வைக்கு வரல, இப்போ தான் பார்வைக்கு வருதுன்றாங்க. இதுவா பதில்? அதுக்கு ஒரு பதில் வந்து ஏற்றுக்கக்கூடிய பதிலாக இருக்கணும். இதுக்கு பேக்ரவுண்ட் எதனால் ரீசன் வருதுன்னா, போதை வந்துடுது. ஸோ இது ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக மாறி போடுது. இந்த பாலியல் குற்றங்களுக்கும் இந்த பழக்கத்துக்கும் ஒரு 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 கனெக்ஷன் வந்துடுது. ஸோ இது ஒன்றோட ஒன்று கூடி பிறந்த இரட்டை குழந்தை மாதிரி ஆகிடுது. இதனால் அது பாதி நடக்கிறது அதிகமாகுது. இப்போ இவ்வளோ டன் கணக்கில் வந்து சீஸ் பண்ணுறாங்க போதைப் பொருட்களை. ஹெராயின், சுகரு, மெத்து, இப்படிலாம் பண்ணிக்கிட்டே போனால் நீங்கள் நான் வளர்ச்சி அடைகிறேன்னா எங்கே இருக்குது? ஒன்றுமே நடக்கலையே. நீங்கள் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பேட்டி கொடுக்குறதும் மீடியாவில் கொடுக்குறதும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் வச்சுக்கிட்டு பண்ணுறதுனால என்ன, வாட் இஸ் த யூஸ்? பீப்புளுக்கு அல்டிமேட்லி வாட் டு தே கெட்? அவங்களாம் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டானா? நீங்கள் 5 வருஷம் அரசாங்கம் நடத்தியிருக்கீங்க, பேசிக்காக என்ன கேட்குறோம்? எங்களுக்கு சேஃப்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க. சேஃப்டி இல்லை அப்படிங்கிறத அதுதானே காமிக்குது. 1000 கேஸ் இப்போ 4 வருஷத்தில் 5 வருஷத்தில் வந்து பாதுகாப்பு 1000 கேஸ் இருந்தது 5000 கேஸாக மாற்றிருக்கீங்க. கிரைம் எகெயின்ஸ்ட் உமன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொன்ன நீங்கள் இப்போ கிரைம் எகெயின்ஸ்ட் உமன் இஸ் a பிக் கிரைம் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான், அது மாதிரியான குற்றங்களோட இது வந்து வாட் will happen to them, what will happen to their mental fitness, அவங்க ஹெல்த் என்ன ஆகும், மென்டல் ஹெல்த் என்ன ஆகும், ஃபேமிலியோட மென்டல் ஹெல்த் என்ன ஆகும், அத்தனை குடும்பத்தோட திங்கிங் எப்படி இருக்கும்? அந்த பையன் போதையில் போயிட்டான்னா அந்த பையனோட குடும்பம் என்ன ஆகுறது? அந்த பையன் இல்லை இப்போ வந்து எல்லாரையுமே இது வந்து ஆண் பெண்ணுன்னு இருபாலரையும் இழைக்கிற அளவுக்கு இந்த போதை போயிட்டு இருக்குன்னா, இதை ஒரு ஸ்டேஜில் கட்டுப்படுத்துறது யாரோட வேலை? அது அரசாங்கத்தோட வேலை இல்லையா? அது இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டாமா? இது மாத்திரமே போதாதா இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட இன்எஃபிஷியன்சிக்கு? இதை மாற்றி இருக்கணும். இது ஒரு ஸ்டேஜில் கடுமையாக்கப்படணுமா இல்லை தண்டனைகள் கடுமையாக்கப்படணும்? இதை வந்து ஒரு ஸ்டேஜில் மாற்றிருக்கணும். முதல்ல கிடைக்கிறத கடுமையாக்கணும். முதல்ல கிடைச்சா தானே அவன் போய் எடுத்துகிட்டு போய் பண்ண முடியும். அவைலபிலிட்டி ஈஸியாக இருக்குது. சாக்லேட் வகையில் வருது, இலையாக வருது, உள்ளே வருது. கேட்டால் நீ கொண்டு வந்து அவன் கொண்டு வந்து மாற்றி குற்றம் சொல்கிறது வந்து எளிது. நீங்கள் உங்கள் கையில், அரசாங்கம் உங்கள் கையில் இருக்குது, ஹோம் மினிஸ்ட்ரி உங்கள் கையில் இருக்குது. நீங்களும் அதை கட்டுப்படுத்தியிருக்கணும். கட்டுப்படுத்தாமல் போகிறதுனால தான் மக்கள் இதை பேச போகிறாங்க. இப்போ கூட பார்த்தேன், நம்ம அந்நியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு கலாச்சாரம் மட்டும்தான் நம்ம அண்ணன் பண்ணதில் பண்ண முடியல, பாலியல் குற்றங்கள் அதிகமாகவும் அந்த போதையும் அதிகமாக இருக்குது, அதை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு அவங்களே ஷீஸ் அக்செப்டிங், கிவிங் அ கன்ஃபெஷன். அப்படி இருக்கும்போது எப்படி மக்கள் வாக்களிப்பாங்க? பெண்கள் எப்படி ஒரு நம்பிக்கையோடு நம்ம இந்த திமுக கவர்மெண்ட் வந்தோன்னு நம்ம சேஃபாக இருக்க முடியும்னு நினைப்பாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அந்த பயத்தை வந்து நாம் யாரும் கிரியேட் பண்ணதில்லை. நான் இப்போ அதாவது என்டிஏ கூட்டணியில் உள்ளவர்களோ அதிமுக கூட்டணிகளோ உருவாக்குனது அல்ல. தானாக உருவாகி அது இப்போ இது மாதிரி தானாகவே ஆகிட்ட ஒரு விஷயத்தை நீங்களே கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தி இந்த விதத்தில் கட்டுப்படுத்தியிருக்கேன், இந்த கேஸ் இவ்வளோ வந்திருக்கு, இப்போ இவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு நீங்கள் டேட்டா கொடுங்க. 5000 கேஸுக்கு மேலே இருக்குன்னா, நாங்கள் 2021 வந்து 1000 இருந்தது, இப்போ நாங்கள் அது 500 ஆக்கிட்டோம் அப்படின்னு குறைச்சி சொன்னாங்கன்னா, தென் யூ ப்ரூவ்டு. சரி கொஞ்சம் வளர்ந்துருச்சு, மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு, 1000 கேஸ் 1200 கேஸ் ஆகிடுச்சின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. 1000 எப்படி ஒரு 4-5 வருஷத்துக்கு 20% இன்க்ரீஸ் ஆகும். இப்படி கடன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களோ, சுதந்திரம் பெற்றதுலேருந்து இந்த ஆட்சி அமைச்சர் தமிழ்நாட்டில் மொத்தமே 5.71 லட்சம் கோடியாக இருந்த கடன் 10.71 லட்சம் கோடியாக கடன் வளர்ந்த மாதிரி, அதுக்கு எங்கடா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து டபுள் டிஜிட்டில் வளர்ந்துட்டோம். தட் இஸ் நாட் தி ஆன்சர். க்ரோத் ஷுட் பி எவிடென்ட் இல்லையா? அதுக்கு தான் நான் சொல்லுவேன், இந்த தேர்தல் வந்து வளர்ச்சிக்கும் கவர்ச்சிக்குமான தேர்தல்னு சொல்லுவேன். க்ரோத் வெர்சஸ் கிளாமர். இதெல்லாம் கிளாமர் காட்டுறதுல மக்கள்லாம் வந்து அந்த கிளாமருக்கெலாம் படிகிற காலம் போயிடுச்சு. க்ரோத்தை வந்து தே வாண்ட் டு சீ க்ரோத். ஸோ அந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலின் மூலமாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக வரும். அதில் பல்லாவரம் தொகுதியில் நிற்கக்கூடிய வெங்கடேசனாகிய எனக்கு மக்கள் வாக்களிப்பதன் மூலமாக அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லதை, ஒரு சேவையை செய்கின்ற எண்ணத்தில் தான் நான் வந்து அரசியலுக்குள்ளே வந்திருக்கேன். நிறைய கட்சிகள் இப்போ போட்டியில் நிற்கிறாங்க. போட்டி பார்த்தா வந்துட்டு எல்லாருக்குமே எல்லா இடங்கள்லையுமே கூட்டம் வருது, மக்கள் போய் நிற்கிறாங்க, மக்கள் பார்க்குறாங்க. ஏன் எதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிற்கக்கூடிய டாக்டர் வி வெங்கடேசன் அவர்களை மக்கள் செலக்ட் பண்ணணும்? என்னுடைய ஒரே நோக்கமே மக்கள் சேவை தான். மக்கள் சேவை தவிர வேறு எதுவும் இல்லை. அடுத்தது வந்து நான் சார்ந்த கட்சி, அதனுடைய தலைவர் பாரிவேந்தர் அவர்கள் வந்து ஒரு எஜுகேஷனிஸ்ட்டு. அந்த எந்த விதத்திலெல்லாம் மக்களுக்கு நீ சேவை செய்ய முடியுங்கிறத சூஸ் பண்ணி
நீ நில்லு, போய் பாரு, மக்களை பாரு, சந்தி, இதெல்லாம் செய்யின்னு சொல்கிறதுக்கு அவர் இருக்கார். அதுக்கப்புறமாவே இந்த 28 ஆண்டு காலத்தில் நான் வழக்கறிஞராக இருந்திருக்கேன். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய பேர் எப்படி இருந்திருக்கு, எங்கேயாச்சும் போய் ஒரு சர்ச்சையோ இல்லை யார்கிட்டயாச்சும் போய் ஒரு வேலை விவகாரமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறதில்ல. நம்ம உண்டு, வேலை உண்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்ஸ் இஃப் எ ஒர்க் இஸ் கிவன், ஐ வில் see to that the work is given with responsibility. அதே டெனியரோட இதில் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்கிறதுனால எனக்கு வாக்களிக்கணுங்கிறது ஒன்று. அடுத்தது, இத்தனை வருஷமாக நான் படித்து, இவ்வளோ வருஷமாக நான் கற்றுக்கிட்ட சமுதாய நோக்கத்தோடு இருந்ததை மக்களுக்கு பிரதிபலிக்கிறதுக்கு, மக்களுக்கு உதவுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறதுக்காக எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறேன். அடுத்தது, இப்போ நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே சரியாக செய்யலை, 5 வருஷமாக ப்ரூவ் பண்ணலை, தேர் ஃபெயிலியர். அப்போ என்ன ஆகும் மனுஷனுக்கு, அவர் ஃபெயில் ஆகிட்டார், நீ என்ன, நீ பாஸ் பண்ணி இப்போ நல்லா பாஸ் பண்ணுவேன்னா அதுக்காக எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறேன். அடுத்தது, எனக்கு எதிர்த்தாப்பில் நிற்கிற கேண்டிடேட்ஸை நீங்களே பாருங்கள், அவர்கள் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், அவங்களுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பாருங்கள். அதை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே இட் இஸ் ஃபெயில்டு. நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்கே இல்லாத ஒருத்தர், அது அப்படி இருக்கிறப்போ அதனால் நீங்கள் வந்து வாக்களிக்கிறது கம்பேர் பண்ணி பாருங்கள். வெதர் இட் இஸ் ஆப்பிளா ஆரஞ்சா, நீங்கள் ஆப்பிள் டு ஆப்பிள் இருக்கான்னு கம்பேர் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி மக்கள் வந்து அதுக்கெலாம் தயாராகிட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட்லாம் எதையும் டிசிஷன் எடுக்கிறது இல்லை. புடவை எடுக்கிறதுக்கு போய் நம்ம ஒரு 3 1/2 மணி நேரம் சூஸ் பண்ணி எடுத்து போட்டு பண்ணுறோம் இல்லையா, அடுத்த 5 வருஷம் இல்லையா, ஒரே டைம் தானே 5 வருஷம், நெக்ஸ்ட் 5 years யூ ஹேவ் டு லிவ் வித் தட். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இந்த முடிவை தவறாக எடுத்தாங்கன்னா 5 வருஷத்துக்கு யூ கோ வித் திஸ்ன்ற மாதிரி அர்த்தமாயிடும். நீங்கள் லாஸ்ட் 5 years யூ வெண்ட் வித் தட், யூ ஆர் சீயிங் த ரிசல்ட். இன்றைக்கி பார்த்துட்ருக்கீங்க, அந்த நீங்கள் செஞ்ச 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுக்கு உண்டான பலனை அனுபவிச்சிட்டிங்க. இனிமேலும் அதே அனுபவிக்க போகிறீங்களா, இல்லை ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்நோக்க போகிறீங்களா? ஒருத்தர் முன்னேற்றம் தரன்றாரு, வளர்ச்சியை தரன்றாரு, அரசாங்கம் மாறப்போகுதுன்னு சொல்கிறாரு. வளர்ச்சியை நம்ம ஏன் வளர்ச்சிக்கு கொடுக்கக்கூடாது? ப்ரூவன் கட்சி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட கட்சி, அதில் இருக்கிற சின்னமான இரட்டை இலை, அம்மாவோட இரட்டை இலை, அதன் பிறகு தொடர்ச்சியாக இப்போ வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய இரட்டை இலை. அம்மா இல்லாதப்போ கூட ஒரு 4 எல்லாரும் சொன்னாங்க, ஆட்டோ 6 மாதத்தில் காலி ஆகிடும், 1 வருஷத்தில் காலி ஆகிடும். கொரோனா பீரியட் கூட நின்று மக்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக ஹி டிட் அ குட் ஜாப். அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. அந்த அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து திரும்பவும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக 5 years வந்து நான் என்னை டெடிகேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் அனுப்பிச்சிருக்காரு. தேர்தல் அறிக்கை இஸ் நாட் ஓன்லி எ சூப்பர் ஸ்டார், இட் இஸ் அன் அல்டிமேட் ஸ்டார். அந்த மாதிரியான ஒரு தேர்தல் அறிக்கை, மக்களுக்கு நெருக்கமான, ஏழை எளிய மக்களுக்கு உபயோகப்படுகின்ற, அவர்களை புரிந்து கொண்ட மனப்பான்மையோடு தயாரிக்கப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கை இது. ஸோ அந்த தேர்தல் அறிக்கை வில் பி அன் அட்வான்டேஜ். அதனால் எனக்கு வாக்களிக்கணும்னு சொல்கிறேன். எதிரிக்காக இப்போ நான் உங்களுக்கு 4-5 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டேன். எனக்காக எதிரிகள் ஒன்றும் செய்யவில்லைங்கிறதுக்காக, எனக்கு எதிர் வேட்பாளர் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிக்கலங்கிறதுக்காக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கைக்காக, இந்த பகுதியினுடைய மக்களின் நலனுக்காக எனக்கு வாக்களித்தால் இந்த மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற விதத்தில் நான் நினைக்கிறேன். அவங்க எனக்கு வாக்களிக்கணும். அளித்தாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, பாருங்கள். செய்யலைன்னா 5 வருடம் ஒழுங்காக செஞ்சால் பாருங்கள். செய்யலைன்னா எகெயின் நான் வந்து நிற்கிற மாதிரி வந்தேன்னா கூட நீங்கள் எனக்கு ஓட்டு போடக்கூடாது. கலாட்டா மட்டும் பண்ணல, நாங்கள் சீரியஸாகவும் இருக்கோம். பேரை கேட்டோன்னு கலாட்டான்னு நானும் கூட, நீங்கள் ரொம்ப கலாட்டான்னு பார்த்தோம், ரொம்ப சீரியஸாக வந்து பல கேள்விகளை கேட்டீங்க. ரொம்ப உற்சாகமாக இருக்குது. அதை நீங்கள் அதை வந்து உள்ளிருந்து எடுத்து சொல்ல வச்சுட்டீங்க. அதனால் நான் எனக்கு உள்ளபூர்வமாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் இது யோசிங்க, மக்கள்கிட்ட கொண்டு சென்றடைய செய்யுங்க. மக்களுக்கு நலத்திட்டங்கள் காத்திருக்கிறது, அதை நம்ம செய்வோம், செஞ்சு காட்டுவோன்றது தான் நான் சொல்கிறேன். அடிக்கடி வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார், இங்கே போட்டி பார்த்தா வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான், ஏடிஎம்கே இங்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு சரியான அணுகுமுறையான்னு எனக்கு தெரியல. அவருக்கு அவரோட கட்சி பெருசுன்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பான உரிமை இருக்குது. அவர் ஒரு நடிகர், அது ஒரு ஃபேமஸான நடிகர். அதனால் நடிகராக வந்து அவர் எல்லாரும் ஒத்துக்கப்பட்ட ஏற்றுக்கக்கூடிய ஒரு நடிகர். அதில் நம்ம மாற்று இப்போ ஒரு கட்சி தலைவர் இல்லை சார். இப்போ அதான் சொல்கிறேன், நடிகர் கட்சிக்கு இப்போ தலைவராக இருக்கார், தலைவர் தான், அதில் சந்தேகம் இல்லை. பட் ஆனால் இதில் கட்சியினுடைய கட்டமைப்பு எங்கே இருக்குது? எங்களுடைய மாவட்ட தலைவர் இவர், எங்கள் மாநில செயலர் இவர் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கட்சிங்கிறது வந்து இதுதான் சொல்லுவேன் நான், பல்வேறு மனிதர்கள் ஒன்று கூடி ஒரு பொது நோக்கத்திற்காக பாடுபடும் போது தான் அது அமைப்பாகும். கரெக்டாக? இதுதான் வந்து லாங் இப்போ வந்து வேர்ல்டு வைடு தியரி இது. பல்வேறு மனிதர்கள் ஒன்று கூடி ஒரு பொது நோக்கத்திற்காக பாடுபடும் போது அது அமைப்பு அப்படின்னு ஆகுது. இப்போது ஒரு மனிதர் அது மிகப்பெரிய மனிதர் இல்லை மிகவும் பாப்புலரான ஒரு மனிதர் மாத்திரமே அதுக்கு முயற்சி செய்யும்போது அது அமைப்பாக மாறி மக்கள் இயக்கமாக மாறுவதற்குண்டான ஒரு தகுதியை பெற்று வருமா அப்படிங்கிறத மக்கள்கிட்டே விட்டுறேன் நான். நான் இப்படி, ஏன்னா இப்போ இருக்கிற மக்களோட மனநிலையில் வந்து அதை இதையும் சொல்கிறத விட கட்டமைப்புங்கிறத வந்து வலுப்படுத்தாமல், கட்டமைப்பு இல்லாமல் அதை வந்து சரியாக அதை வழிப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது எனக்கு இட்ஸ் அ பிக் கொஷின். நம்ம அவர் யார் வேணால் என்ன வேணால் கிளைம் பண்ணிக்கலாம். எனக்கு யாருமே போட்டி இல்லை, எனக்கு நான் தான் போட்டின்னு கூட சொல்லிக்கலாம்.
அதெல்லாம் இல்லை. மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு யாருக்கும் போட்டிங்கிறத மக்கள் அறிவார்கள். ஏன்னா இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். அவங்க தான் ஜட்ஜஸ். தே வில் டிசைட் ஆன் 23/4/2026. நான் உங்கள் வாயிலாக கேட்டுக்கிறது, அனைத்து மக்களும் வந்து கண்டிப்பாக வாக்களிக்கணும். அவங்களுடைய ஜனநாயக கடமையை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆற்றணும். இட் இஸ் தேர் ஃபண்டமெண்டல் டியூட்டி. வந்து ஓட்டு போடணும் ஃபஸ்ட்டு. இந்த எல்லாரும் அரசியல் மேலே ஆர்வம் இருக்கும், எல்லாம் பண்ணுறாங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஆனால் வீட்டிலே உட்காந்துக்கிறாங்க, வெளியூர் போயிடுறாங்க. அந்த லீவை வந்து வேறு பக்கம் யூஸ் பண்ணாமல் தே ஷுட் ஃபஸ்ட் கம் அண்ட் ஓட். அப்படி ஓட்டு போடும் பொழுது அந்த ஓட்டை வெற்றி பெறக்கூடிய சின்னமான இரட்டை இலையில் போடணும். வருகின்ற இந்த தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்தை கொடுக்க போகிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக அலை கிளம்பி விட்டது. அதை முதல்ல எல்லாரும் அவங்கவுங்க பாணியில் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒழுங்கான தக்க பதிலடி கொடுக்குற நாள் தான் அந்த 23/4/2026. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் நடக்கும். 4/5/2026 பிறகு தமிழகத்திற்கு பெரிய வளர்ச்சி பாதை தெரியும். அந்த வளர்ச்சியாக கவர்ச்சியால் வளர்ச்சி வெல்லும். குரோத்தா கிளாமராங்கிறதுல குரோத் வந்து கண்டிப்பாக குரோத் வில் ஷைன். தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் பிறக்கும். மீண்டும் அதிமுக ஆட்சி மலரட்டும். எங்களது வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.